Hello, my dear future doctors. Welcome back to MP Bioclick. இன்னைக்கு ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸில் லெக்சர் 3 பார்க்க போகிறோம். லெக்சர் 1 லெக்சர் 2 ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் பாருங்கள், சரியா? அண்ட் அதை நான் ரீகால் பண்ணி மீன்ஸ் ரிவைஸ் பண்ணி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணுறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லை கமெண்டில் கூட கேட்கலாம். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். லைக் டவுட் பெருசாக இருந்தது அப்படின்னா நான் வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? சரி. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்லையுமே வந்து லிங்க் சென்ட் பண்ணியாச்சு, ஓகேவா? ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நடத்துகிறத அப்பப்போ குட்டி குட்டியாக ஏதாவது வாய்ஸ் நோட் போட்டு நான் சென்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் காலேஜில் இருக்க டைமில் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற டைமில் நான் சும்மா தானே உட்காந்துருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான். ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பார்க்கலாம். இதுலேருந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கொஸ்டின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2021 ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறமா 2023 ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அவ்வளோதான், 2 டைம் தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் லெக்சர், அதாவது நாளைக்கு ஒரு லெக்சர் வரும்ல, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் பார்ப்போம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து இந்த வருஷம் கொஸ்டின் வரதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. மறக்காமல் நாளைக்கு லெக்சர் வந்து எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டி தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பற்றி, ஜஸ்ட் சின்ன ஒரு டாபிக் தான். ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம், சரியா? 30 மினிட்ஸ் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பாடியில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ், அதாவது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுல்ல, அது எப்படி நடக்குது அப்படின்றத யாராவது யோசிச்சிருக்கீங்களா? லைக் எனர்ஜி தேவைப்படுமா, இல்லை எது மூலியமாக நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான எனர்ஜியும் தேவைப்படாது. ஒரு சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமா மட்டும்தான் நம்மளுக்கு கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுமே தவிர எந்த விதமான எனர்ஜியும் நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேவா? ஸோ கேஸ் வந்து இந்த கேஸ் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னா எப்போதுமே ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் தான் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இல்லைனா ஹை பார்ஷியல் ப்ரெஷர்லேருந்து லோ பார்ஷியல் ப்ரெஷர் மூலிமா லோ பார்ஷியல் ப்ரெஷருக்கு போகும், சரியா? இப்படி தான் கேஸ் போகுமே தவிர எந்த விதமான எனர்ஜியும் நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம், சரியா? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஒன்லி இன் சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமாக மட்டும்தான் நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கிற 2 சைட்ஸ், ஓகேவா? 2 சைட்ஸ் என்னென்ன சைட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லங் சர்ஃபேஸில் நடக்கும். அண்ட் தென் அனதர் ஒன் டிஷ்யூ லெவலில் நடக்கும், சரியா? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற 2 சைட்ஸ் என்ன? லங் சர்ஃபேஸில், டிஷ்யூ லெவலில். லங் சர்ஃபேஸில் எங்கே நடக்கும் அப்படின்னா நம்ம பாத் ஆஃப் ஏர் போகலாம், சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் நாசில்ஸ், அதுக்கப்புறமா யார்? நம்மளோட நேசல் கேவிட்டி, அதுக்கப்புறமா பேரிங்ஸ், அதுக்கப்புறமா லேரிங்ஸ், அதுக்கப்புறம் ட்ரக்கியா, அண்ட் தென் அதுக்கப்புறம் ப்ரைமரி ப்ராங்கி, செகண்டரி ப்ராங்கி, ப்ராங்கியோல்ஸ், டெர்மினல் ப்ராங்கியோல்ஸ், லாஸ்ட்டாக நம்மளோட ஆல்வியோலை, கரெக்டா? ஸோ இந்த ஆல்வியோலை அப்படின்றது ஒரு வாஸ்குலரைஸ்டு பேக்லைட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆல்வியோலையில் தான் நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இங்கேயே இருக்குது பார்த்தீங்களா? Alveoli are the primary sites of exchange of gases. புரியுதா? ஃபஸ்ட்டு ஆல்வியோலை எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வியோலையிலேருந்து பிளட்டுக்கு, இதுதான் ஆல்வியோலை. ஸோ இந்த ஆல்வியோலையிலேருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணுற நம்ம ஆக்சிஜன் இருக்குல்ல, அது டைரெக்டாக நம்மளுக்கு இங்கே வருது, ஆல்வியோலைக்கு தானே வருது. அந்த ஆக்சிஜன் நம்ம பிளட்டுக்கு போகும், சரியா? நீங்கள் பல்மோனரி வெயின், ஆர்டரி அதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு ஆல்வியோலரில் இருக்க அந்த ஆக்சிஜன், நம்ம இன்ஸ்பயர் பண்ண ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகும், சரியா? பிளட்டில் இருக்க அந்த CO2 நம்மளுக்கு ஆல்வியோலைக்கு வந்துடும். இது ஆல்வியோலர் லெவலில் நடக்கிற எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், சரியா? அப்போ ஆல்வியோலரில் என்ன நடக்கும்? பிளட்டில் இருக்க CO2 நம்மளுக்கு ஆல்வியோலைக்கு வந்துடும்.
ஆல்வியோலில் இருக்கிற அந்த O2 நம்மளுக்கு பிளட்டுக்கு வந்துடும். இப்படி தான் நடக்கும். சரியா? ஆல்வியோலர் லெவலில் ஸோ ஆல்வியோலிலேருந்து நம்மளுக்கு பிளட்டுக்கு போகும். பிளட்டில் இருந்து ஆல்வியோலரில் என்ன இருக்குது? நம்ம கொடுத்த ஆக்சிஜன். பிளட்டில் என்ன இருக்குது? CO2. இது ஆல்வியோலர் லெவலில் நடந்தது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சைட் யார்? நம்மளோட டிஷ்யூ லெவல். கரெக்டா? நம்மளோட டிஷ்யூ லெவல். டிஷ்யூ லெவலில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட பிளட்டில் இருந்ததுல்ல, பிளட்டு டு டிஷ்யூஸ், அதாவது நம்மளோட டிஷ்யூஸில் ப்ரொடியூஸ் ஆன அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நம்மளோட பிளட்டுக்கு வரும். சரியா? பிளட்டில் நம்ம ஆல்வியோலை வந்து ஆக்சிஜன் யாருக்கு கொடுத்தாங்க? பிளட்டுக்கு தானே கொடுத்தாங்க. இப்போது அந்த ஆக்சிஜனை பிளட் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா டிஷ்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். டிஷ்யூ வச்சிருக்க அந்த ஹார்ம்ஃபுல் கேஸ் நம்மளோட CO2 இருக்குல்ல, ஸோ டிஷ்யூ ப்ரொடியூஸ் பண்ண அந்த CO2 யாருக்கு கொடுக்கும் அப்படின்னா நம்மளோட பிளட்டுக்கு கொடுத்துரும். மறுபடியும் அந்த பிளட் வந்து இந்த CO2 கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஆல்வியோலையில் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ அந்த ஆல்வியோலை நம்மளோட அந்த ஏரை வந்து நம்ம எக்ஸ்பயர் பண்ணுறோம்ல, அப்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு வெளில வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம இப்போ வந்து ஏரை ஆக்சிஜனை இன்ஸ்பயர் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்படி இன்ஸ்பயர் பண்ணும்போது ஆல்வியோலைக்கு வருது. அந்த ஆல்வியோலையில் இருக்க ஆக்சிஜன் யார்கிட்ட கொண்டு போய் இந்த ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்னா பிளட்டு கிட்ட கொடுக்குது. இந்த பிளட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பிளட்டு வச்சிருக்க அந்த ஆக்சிஜனை நம்மளுக்கு கொண்டு போய் டிஷ்யூக்கு கொடுக்குது. ஸோ டிஷ்யூ வச்சிருக்க அந்த CO2 நம்மளுக்கு மறுபடியும் பிளட்டுக்கு கொடுக்குது. மறுபடியும் அந்த பிளட் அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஆல்வியோலைக்கு கொடுத்து நம்ம அதை எக்ஸ்பயர் பண்ணுறோம். இவ்வளோதான். இப்படி தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சரியா? ரொம்ப ஈஸி. இப்படி தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நான் இப்போ சொன்னது புரிஞ்சுதுல்ல? இந்த டயக்ராம் தான். நீ இந்த பல்மோனரி வெயின், ஆர்டரி இதெல்லாம் மேட்ரு கிடையாது. எங்கேருந்து எங்கே போகுது? மற்றதெல்லாம் உனக்கு ஆல்ரெடி ஹார்ட் பார்க்கும்போதே நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிடும். சரியா? பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனில் ஆர்டரினா என்ன, வெயின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக படிப்போம். நீ இப்போதைக்கு இப்படி தான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டா போதும். ரைட். இப்போது கேஸ் எப்படி எந்தெந்த சைட்டில் நடக்குது அப்படின்றது சொல்லிட்டேன். கரெக்டா? நெக்ஸ்ட்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த டிஃப்யூஷன் ரேட்டை அஃபெக்ட் பண்ணுது? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஓகே. ஃபஸ்ட்டு சால்யுபிலிட்டி ஆஃப் கேஸ்னால நம்மளுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் எழுதிக்கோங்க எங்கேயாவது. எழுதிக்கலாமா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். டன். அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா நம்மளோட சாலபிலிட்டி ஆஃப் கேஸ். அண்ட் தென் செகண்ட் ஒன் யார் அப்படின்னா நம்மளோட திக்னஸ் ஆஃப் டிஃப்யூஷன் மெம்பரேன். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் நம்மளோட ப்ரெஷர் ஆர் கான்சன்ட்ரேஷன் gradient of gases. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் ரேட் ஆஃப் டிஃப்யூஷனை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு சாலபிலிட்டி ஆஃப் கேஸஸ் பற்றி சொல்கிறேன். ஓகே. எந்த கேஸ் வேணால் எடுத்துக்கோ. ஸோ எந்த கேஸ் வந்து பிளாஸ்மாவில் பிளட்டில் இருக்க பிளாஸ்மாவில் அதிகப்படியாக இருக்க பர்சன்ட் யார்? நம்மளோட வாட்டர். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் லெக்சர் 1 இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா நான் அதில் சொல்லியிருந்தேன். 92% யார் இருக்கா? பிளாஸ்மாவில் வாட்டர் இருக்குது. சரியா? ஏன்க்கா இதையும் ரிலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தான் அதுவும் நம்மளுக்கு வந்து மைண்டில் இருக்கும். பயாலஜி அப்படின்றது ஒவ்வொரு சாப்டரையும் ரிலேட் பண்ணி தான் படிக்க முடியும். சரியா? அப்போ தான் ஈஸியாக புரியும். ஸோ அதனால தான் நான் திரும்ப அதில் சொன்னது இதில் சொல்கிறேன்.
நீங்க ஏன் அதில இதுலயும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்றீங்கன்னு யோசிக்காத. அப்பதான் உனக்கு அது ரிவைஸும் ஆகும். இப்படி ரிலேட் பண்ணி படிச்சா தான் பயாலஜியும் நல்லாயிருக்கும். சரியா? ஓகே டன். ஸோ எந்த கேஸ் பிளாஸ்மால இருக்க பிளாஸ்மாலயோ இல்ல பிளாஸ்மாக்குள்ள இருக்க அந்த வாட்டர்லயோ நல்லா டிசால்வ் ஆகுதோ, அதுதான் ஃபாஸ்ட்டா டிஃப்யூஸ் ஆகும். சரியா? ஸோ அதுதான் மெயின் ஃபேக்டர் வந்து டிஃப்யூஷனுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, சாலபிலிட்டி ஆஃப் கேஸ். அப்படி பார்த்தா, சாலபிலிட்டி ஆஃப் கேஸ்ல நம்மளுக்கு எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட் மறக்காம எழுதிக்கோங்க. CO2 இஸ் 20 to 25 டைம்ஸ் மோர் சாலபிள் தென் O2. ஆக்ஸிஜனை விட CO2 20 to 25 டைம்ஸ் மோர் சாலபிள். சரியா? நான் சாலபிலிட்டி ஆஃப் கேஸ்னா என்ன? எந்த கேஸ் வாட்டர்லயோ இல்ல பிளாஸ்மாலயோ அதிகமா வந்து நல்லா டிசால்வ் ஆகுதோ, அதுதான் ஃபாஸ்ட்டா டிஃப்யூஸும் ஆகும். அப்படி பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு ஆக்ஸிஜனை விட 20 to 25 டைம்ஸ் மோர் சாலபிள். ஸோ இதுதான் வந்து சாலபிலிட்டி ஆஃப் கேஸ்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய மெயினான ஒரு விஷயம். அதனால தான் ஈவன் ஸ்மால் பிரஷர் டிஃபரன்ஸ் இருந்தாலும் கூட நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு ஈஸியா மூவ் ஆகி எக்ஸ்பயர் பண்ணிருவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட திக்னஸ் ஆஃப் டிஃப்யூஷன் மெம்பரேன். இத பத்தி பார்க்கலாமா? நவ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஆல்வியோலர் சர்ஃபேஸ்ல நம்மளோட ஆல்வியோலர் சர்ஃபேஸ் மெம்பரேன் இருக்குல்ல, ஸோ அதோட திக்னஸ் கிரேட்டர் தென் 1 mm. அப்படின்னா ரொம்ப தின்னா இருக்கணும் அர்த்தம். ரொம்ப தின்னா இருக்கும். கிரேட்டர் தென் 1 mm இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது ரொம்ப தின்னா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப திக்கா இருந்தது அப்படின்னா நம்மளோட கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதனால அந்த மெம்பரேன் வந்து நம்மளுக்கு ரொம்ப தின்னா இருக்கணும். யாரு? நம்மளோட ஆல்வியோலர் மெம்பரேன்ல இருக்கிற அந்த ஆல்வியோலர் சர்ஃபேஸ்ல இருக்க அந்த மெம்பரேன். சரியா? எவ்வளோ இருக்கணும்? கிரேட்டர் தென் 1 mm. அது இங்க எங்கேயோ இருந்ததுடா. மென்ஷன் ஆயிருந்ததே. ஓ! நான் ஒரே நிமிஷம். இதில தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, திக்னஸ் ஆஃப் டிஃப்யூஷன் மெம்பரேன்ல கிரேட்டர் தென் 1 mm இருக்கணும். அதில 3 லேயர்ஸ் நம்மளுக்கு இருக்கு. சரியா? என்னென்ன லேயர்ஸ் அப்படின்றதையும் நான் சொல்றேன். டிஃப்யூஷன் மெம்பரேன்ல நம்மளுக்கு 3 லேயர்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்டா நம்ம ரிமெம்பர் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஆல்வியோலர் மெம்பரேன். ஆல்வியோலர் மெம்பரேன் அப்படின்றது ஒரு தின் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஸோ கேஸ் ஈஸியா பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். அதுதான் நம்மளோட மிடில் லேயர். இது ஆக்சுவலி நம்மளுக்கு 2 பேஸ்மெண்ட் மெம்பரேன் மெர்ஜ் ஆன லேயர். இப்போ 2 பேஸ்மெண்ட் மெம்பரேன் மெர்ஜ் ஆனா தான் அது ஒரு மெம்பரேன். சரியா? அது வந்து ஒரு தின் லேயர். ஸோ அப்போ செகண்ட் யாரு? செகண்ட் லேயர் யாரு? நம்மளோட பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஓகேவா? ஸோ மொத்தமா நம்மளுக்கு 3 லேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் 3 லேயர் என்ன அப்படின்னா, எண்டோதீலியம் ஆஃப் பிளட் கேபிலரிஸ். எகைன் இதுவுமே சிம்பிள் ஸ்குவாமஸ் எபிதீலியம் தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, டோட்டல் டிஃப்யூஷன் டிஸ்டன்ஸை ரொம்ப கம்மி பண்ணும். அப்பதானே வந்து ஈஸியா வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ எண்டோதீலியம் பண்ற வேலை என்ன? எண்டோதீலியம் ஆஃப் பிளட் கேபிலரிஸ் பண்ற வேலை என்ன அப்படின்னா, அந்த டோட்டல் டிஃப்யூஷன் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அத ரொம்ப கம்மி பண்றது தான் இவங்களோட வேலை. மொத்தமா எத்தன லேயர் இருக்கு நம்மள்ல? டிஃப்யூஷன் மெம்பரேன்ல எத்தன லேயர் இருக்கு? 3 லேயர்ஸ் இருக்கு. சரியா? இங்கேயே இருக்கா? சாரிடா சாரி. இங்கேயே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஆல்வியோலர் எபிதீலியம் அதுதான் இது. சரியா? ஸோ இவங்களோட வொர்க் என்ன அப்படின்னா, கேஸ் ஈஸியா பாஸ் ஆகும். இவங்க ரொம்ப தின்னா இருக்கிறதுனால கேஸ் ஈஸியா பா ஃபா லைக் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இவங்களால என்ன ஆகும் அப்படின்னா, 2 லேயர் ஓகேவா? 2 லேயர் அ மெர்ஜ் ஆனது தான் இந்த ஒரு பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ். அண்ட் இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இவங்களுமே அப்படிதான். இவங்க மிடில் லேயர். ஸோ இவங்கள்ட்டேருந்து நம்மளோட ஆல்வியோலர்லேருந்து இவங்களுக்கு அந்த கேஸ் டிஃப்யூஷன் மூலியமா எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்மளோட எண்டோதீலியம் ஆஃப் பிளட் கேபிலரி.
இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் அதாவது டோட்டல் டிஃப்யூஷன் நடக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ ரொம்ப கம்மி பண்றது தான் இவங்களோட வேலை. டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணா தான் நம்மளுக்கு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டா நடக்கும். சரியா? ஸோ இதுவே திக்னஸ் அதிகமானுச்சுன்னு வச்சுக்கோயேன், திக்னஸ் அல்வியோலர் மெம்பரேன்ல திக்னஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, உனக்கு டிஃப்யூஷன் கம்மியாயிடும். மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா ப்ராசஸும் நம்மளுக்கு வந்து ஸ்லோவாயிடும். ஸோ மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இது வந்து செகண்ட் ஃபேக்டர்ஸ். அண்ட் தென் தேர்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரஷர் ஆர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ இதில வந்து கேஸ் எப்பவுமே நம்ம என்ன சொன்னோம்? ஹை பார்ஷியல் பிரஷர்லேருந்து லோ பார்ஷியல் பிரஷருக்கு போகும்னு தானே சொன்னோம். பார்ஷியல் பிரஷர்னா என்ன? பார்ஷியல் பிரஷர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏர் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஏர்ல மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்கும். சரியா? ஏர்ல என்ன இருக்கும்? மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்கும். ஆக்ஸிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன் இருக்கும். இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் கேஸஸ் நம்மளோட ஏர்ல இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு கேஸஸும் அவங்களோட பிரஷர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்றது தான் நம்மளோட பார்ஷியல் பிரஷர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அட்மாஸ்பியர்ல இப்போ ஆக்ஸிஜனுக்கான பார்ஷியல் பிரஷர் என்ன? எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? PO2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கார்பன் டை ஆக்சைடு பார்ஷியல் பிரஷர PCO2 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்ல வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கு அப்படின்னா, 21% ஆஃப் ஆக்ஸிஜன் ஏர்ல இருக்கு. சரியா? இப்போ இவங்களுக்கான நம்மளோட டோட்டல் அட்மாஸ்பியரிக் பிரஷர் எவ்வளோ அப்படின்னா 760 mmHg. இதுதான் டோட்டல் அட்மாஸ்பியரிக் பிரஷர். சரியா? இப்போ ஆக்ஸிஜன் 21% இருக்கு. இப்போ பார்ஷியல் பிரஷர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 21 டிவைடட் பை 100 இன்டூ 760. இப்போ இதை கேன்சல் பண்ண அப்படின்னா உனக்கு 159 mm ஆஃப் Hg. இதுதான் நம்மளுக்கு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் O2. சரியா? நெக்ஸ்ட்டு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் CO2 அதே மாதிரி போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ஏர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா 0.3 mmHg இவங்களுக்கான வேல்யூ. இந்த 2 வேல்யூஸும் எக்ஸாக்ட்டா உன் மைண்ட்ல இருக்கணும். சரியா? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்ஸிஜன் எவ்வளோ? 159 mm ஆஃப் Hg. பார்ஷியல் பிரஷர் ஆஃப் CO2 எவ்வளோ? 0.3 mmHg. ஸோ இந்த 2 வேல்யூஸும் எக்ஸாக்ட்டா மெமரைஸ் பண்ணுங்க. ஸோ மைண்ட்ல இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு நம்மளோட இவ்வளோதான். இதுதான் இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. 3 தான். சாலபிலிட்டி ஆஃப் கேஸ், திக்னஸ் ஆஃப் டிஃப்யூஷன் மெம்பரேன் அண்ட் தென் பிரஷர் ஆர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆஃப் கேஸஸ். இதெல்லாம் இப்போ புரிஞ்சுதுல்ல? ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் கூட வேணாம். ஒரு 1 மினிட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களோட NCERTல ரைட் பண்ணிக்கோங்க. சைட்ல நான் எங்கெங்கெல்லாம் ரைட் பண்ணியிருக்கனோ, அதெல்லாம் நீங்களுமே நோட் பண்ணிக்கோங்க. நான் எங்க எழுதியிருக்கேன்? இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லங் சர்ஃபேஸ், டிஷ்யூ லெவல் இதுதான் 2 சைட்டு. அண்ட் தென் இந்த பிக்சர் நான் வந்து உங்களுக்கு டெலிலயும், வாட்ஸ்அப்லயும் சென்ட் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து பண்ண வேண்டாம். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் ரைட் பண்ணது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே டன். ஸோ இதில வந்து லேயர் இது ஃபர்ஸ்ட் லேயர், இது மிடில் லேயர் அண்ட் தென் இது லாஸ்ட். சரியா? ஸோ இதோட ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்றத ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த பாக்ஸுக்கு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு இவங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும்னு தெரியணும்ல. அந்த கேஸ் மூவ்மெண்ட்டோட டைரக்ஷன் எப்படின்னு தெரியணும்ல. ஆக்ஸிஜனோட பார்ஷியல் பிரஷர் நம்மளுக்கு இந்த ஆர்டர்ல தான் டிக்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு என்ன? அட்மாஸ்பியரிக் ஏர்ல எவ்வளோ இருக்கு? 159. ஆல்வியோலில 104. அதாவது டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 40, ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 95, டிஷ்யூஸ்ல 40. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். மெமரைஸ் பண்ணணும். சரியா? ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆக்ஸிஜன்
ஆக்ஸிஜன் இல்ல. எந்த கேஸுமே ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்தா லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். அப்படி பார்த்தா அட்மாஸ்பியரிக் ஏர்லேருந்து ஆல்வியோலைக்கு போயிருக்கு. ஆல்வியோலிருந்து பிளட்ல டீஆக்சிஜனேட் பிளட், அதுக்கப்புறம் ஆக்சிஜனேட்டட் பிளட், அதுக்கப்புறம் டிஷ்யூஸ்க்கு போயிருக்கு. கரெக்ட்டா? ஓகே. இப்போ அட்மாஸ்பியரிக் ஏர்ல 159 ஆல்வியோலி. நீ இந்த இத மெமரைஸ் பண்ணிட்டாலே உனக்கு போதும். எங்கேருந்து எங்க போகுதுன்றத மெமரைஸ் பண்ணிட்டாலே, மேத்ஸ்ல குடுக்கும்போது ஈஸியா வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம். புரியுதா? ஏன்னா வேல்யூஸ் வச்சு ஈஸியா மேட்ச். ஏன்னா இத விட கம்மியா தானே இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரிக் ஏர் தான் இருக்கிறதுலே அதிகமா இருக்க போகுது. அப்ப எந்த நம்பர் உனக்கு அதிகமா இருக்கோ, அத ஃபர்ஸ்ட்டு நீ மேட்ச் பண்ணிருவ. அதுக்கப்புறம் ஆல்வியோலை. அத விட எது கம்மியா இருக்கோ அத பண்ண போற. அதனால இந்த ஒரு ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே கேஸஸ் ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்தா லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். ஆல்ரெடி நான் இங்க அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? அதுதான் இங்க பார்க்க போறோம். அட்மாஸ்பியரிக் ஏர்ல 159, ஆல்வியோலில 104, டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 40, ஆக்சிஜனேட்டட் பிளட்ல நம்மளுக்கு 95, டிஷ்யூஸ்ல நம்மளுக்கு 40. இது மட்டும் எடுத்துடுடா. நான் அந்த வேல்யூவ பார்க்கவே இல்ல பாரேன். நான் மொத்தமா பிளட்டுன்னு நெனச்சுட்டு சொல்லிட்டேன். ஸோ இது வேண்டாம். இது வச்சா நீ டைரக்ஷன் அப்படி பண்ண முடியாதுல்ல. ஸோ இது அப்படி வைக்க முடியாது. டோட்டலா பிளட்டு தான் நான் நெனச்சேன். அது அந்த ஒரு இதில தான் நான் டைரக்ஷன் சொன்னேன் உனக்கு. இதிலே டைரக்ஷன் சொன்னேன். சரி ஓகே. நான் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் பார்க்கல. ஸோ இந்த இது வந்து பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்ஸிஜன். நெக்ஸ்ட்டு நம்மளோட பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தானே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஆர்டர்ல. ஸோ 0.3 அதுக்கப்புறம் 40 அதுக்கப்புறம் 45 அதுக்கப்புறம் 40 ஸோ 40, 45 இதில நீ டைரக்ஷன் பார்த்த அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆயிடுவ. நீ டைரக்ஷன் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் இத மெமரைஸ் மட்டும் பண்ணிக்கோ. நான் இந்த இது இல்லன்னு இது ஒரு தாட்ல நான் இத பார்க்கவே இல்ல. நீ இத மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோ. நீ இது டைரக்ஷன் வச்சு பண்ண அப்படின்னா கண்டிப்பா தப்பாயிடும். அந்த பாக்ஸ அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோ. சரியா? ஸோ அட்மாஸ்பியரிக் ஏர் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்ஸிஜன்ல அட்மாஸ்பியரிக் ஏர்ல எவ்வளோ இருக்கு? 159, ஆல்வியோலில 104, பிளட்ல 40, ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 95, டிஷ்யூஸ்ல 40. அதே மாரி CO2க்கும் அட்மாஸ்பியரிக் ஏர்ல 0.2, ஆல்வியோலில 40, டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல 45, ஆக்சிஜனேட்டட் பிளட்ல 40, டிஷ்யூஸ்ல 45. புரிஞ்சுதுல? ஓகே. நெக்ஸ்ட்டு இதுக்கு வருவோம். இதில இப்படி பார்ஷியல் பிரஷர்ன்னு 2 கேஸ் குடுத்துருக்காங்களே, இது என்ன? அப்படின்னு டவுட் வரும். கரெக்ட்டா? இது பெருசா எதுவுமே கிடையாது. அந்த வேல்யூஸ வச்சு தான் இங்க சொல்லியிருக்காங்க. பல்மோனரி ஆர்டரி நம்மளுக்கு எப்பவுமே டீஆக்சிஜனேட்டட் பிளட்ட தான் கேரி பண்ணும். அண்ட் தென் பல்மோனரி வெயின் நம்மளுக்கு எப்பவுமே ஆக்சிஜனேட்டட் பிளட்ட தான் கேரி பண்ணும். ஸோ இதுதான் மெயின் விஷயம். சரியா? இப்போ நம்மளோட டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல ஆக்ஸிஜனோட பார்ஷியல் பிரஷர் எவ்வளோ? 40 குடுத்துருந்தாங்களா? அந்த டேபிள் பாரு. 40யா? ம். அதே மாதிரி ஆக்சிஜனேட்டட்ல எவ்வளோ குடுத்துருக்காங்க? 95வா? இங்க எவ்வளோ இருக்கு? 95. ஸோ இத தான் இந்த டயகிராம்ல நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீ இது என்னென்னமோலாம் யோசிச்சு நீ கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, எப்படி வந்து ஆல்வியோலிலேருந்து பிளட்டுக்கும், பிளட்லேருந்து டிஷ்யூஸ்க்கும், டிஷ்யூஸ்லேருந்து மறுபடியும் பிளட்லேருந்து ஆல்வியோலைக்கு போகுதோ, அதுதான் இந்த டயகிராம்ல மெயின் விஷயம். ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சாரி. ஒரே ஓகே. நம்ம இப்ப NCERT பார்க்கலாமா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் ஆல்சோ அது ஆல்ரெடி நான் சொன்னது alveoli are the primary sites of exchange of gases. Exchange of gases also occur between blood and tissues. Oxygen and CO2 are exchanged in this site by simple diffusion, mainly based on pressure or concentration gradient. Solubility of gases as well as thickness of the membrane involved in diffusion, and are also some important factors that can affect the rate of diffusion. Pressure contributed by an individual gas in a mixture of gas is called partial pressure. Partial pressure அப்படின்னா என்ன அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. And is represented as PO2 for oxygen, PCO2 for carbon dioxide. Partial pressure of these two gases in the atmospheric air and the two sites of diffusion are given in the table. So in the table and in figure 14.3, the data given in the table clearly indicates a concentration gradient for oxygen from alveoli to blood and blood to tissues. Similarly, a gradient is present for
carbon dioxide in the opposite direction from tissues to blood and blood to alveoli. As the solubility of carbon dioxide is 20 to 25 times higher. என்னடா அது? ம். Higher than that of oxygen. The amount of carbon dioxide that can diffuse through the diffusion membrane per unit difference in partial pressure is much higher compared to that of oxygen. ஸோ இதுவுமே வந்து ரீசன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அசர்ஷன் ரீசனில் இது கேட்கலாம். ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த டிஃப்யூஷன் மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் 3 மேஜர் லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் யாரு? நம்மளோட தின் ஸ்குவாமஸ் எபிதீலியம் ஆஃப் ஆல்வியோலை. நெக்ஸ்ட்டு நம்ம எண்டோதீலியம் ஆஃப் ஆல்வியோலர் கேபிலரிஸ் அண்ட் த based substance are composed of a thin basement membrane supporting the squamous epithelium and the basement membrane surrounding the single layer endothelial cells of capillaries. இவ்வளோ பெருசில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு லேயரையும் அவங்களோட எபித்தீலியம் என்ன அப்படின்றத மட்டும் தான் இவ்வளோ பெரிய இதில் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த என்னென்ன எபித்தீலியம் அப்படின்றத இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க அந்த டயக்ராமில் எடுத்து எழுதிக்கோங்க. டயக்ராம் பார்க்கும்போது அப்போ டக்குன்னு ஞாபகம் வரும். நெக்ஸ்ட்டு, ஹவவர் இட்ஸ் டோட்டல் திக்னஸ் இஸ் மச் லெஸ் தென் எ மில்லிமீட்டர். Therefore, all the factors in our body are favorable for diffusion of oxygen from alveoli to tissues and that of carbon dioxide from tissues to alveoli. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் இருக்குது. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் பார்த்துட்டு முடிஞ்சால் நாளைக்கு ஈவினிங்கே நம்ம வந்து ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பார்க்கலாம். ஏன்னா அது சின்னது தான், ஓகேவா? குட்டி கான்செப்ட் தான். நம்ம வந்து மார்னிங் ப்ரீத்திங் நான் இது போடுறேன், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸ் போடுறேன். ஈவினிங் முடிஞ்சால், ஏன்னா நான் நாளைக்கு வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெக்சர் 2, அதாவது இன்றைக்கி ஈவினிங் 6 உங்களுக்கு வரும். இந்த வீடியோவும் 6 தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெக்சர் 1 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செமிகண்டக்டர் லெக்சர் 2 நம்மளுக்கு இன்றைக்கே ஷெட்யூல் ஆயிருமா? அப்போ நாளைக்கு ஐசோமெரிசம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் கெமிஸ்ட்ரியில். அதனால் நாளைக்கு இது 2 லெக்சர் வர்றது கஷ்டம். ஏன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ்னு போடணும்ல. நான் பார்க்குறேன், முடிஞ்சால் டைம் இருந்தால் நான் 2 லெக்சர் போடலாம் நாளைக்கே இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம்ல. சரி, ஓகே. இது வரைக்கும் இது குட்டி டாபிக் தான். பட் இதை புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. இதில் நிறைய கான்செப்ஷுவலாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நிறையா இருக்குது. இது வரைக்கும் என்சிஆர்டி லைன் உனக்கு கம்ப்ளீட்டாக மைண்டில் இருக்கணும். அசர்ஷன் ரீசன் தான் டஃப்பாக கேட்கணும்னா கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸும் அசர்ஷன் ரீசனையும் அதிகமாக்குவாங்க. சரியா? அதனால் என்சிஆர்டி லைன் கண்டிப்பாக மைண்டில் இருக்கணும். எந்தெந்த பேஜில் என்னென்ன வரும், என்னென்ன டயக்ராம் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்ற வரைக்கும் உனக்கு தெரியணும். அண்ட் தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாய்ஸ் நோட் போடுறேன். சரியா? இது வரைக்கும் நடத்துனதை குட்டியாக அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ நான் ரிவைஸ் பண்ணி வாய்ஸ் நோட்டில் போடுறேன். ஓகே. டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லோரும் படிங்க. தேங்க்யூ.